லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தங்களுக்கும் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கும். இப்போ வருமான வரித்துறையினரால் காங்கிரஸ் கட்சியோட அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கம் பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்தை தொடர்ந்து பேசிட்டு வருதோம். அவங்களால நேரடியாக மக்களை சந்தித்து வாக்கு பெற முடியாது. ஏனென்றால் பிஜேபியை எதிர்க்கும் மக்கள் 80%, ஆதரிக்கும் மக்கள் 17-20% தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஏரியாவுக்கு ஓட்டு ஆவரேஜா 65%. அந்த 65%ல 20%, 30% வாங்கி ஜெயிக்கிறாங்க. இவங்க ஜெயிக்க முடியாட்டி எம்பிக்களை விலைக்கு வாங்குவதோ, கட்சிகளை கலைத்தோ, கட்சிகளை உடைத்தோ, இப்படியே பதவிக்கு பழக்கப்பட்ட பிஜேபியால் நேரடியாக தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. இன்னொன்று, பாரத் ஜோடோ யாத்திராவின் ஆதரவு, பள்ளி பெருகும் ஆதரவு அவங்களால தாங்கிக்கவே முடியல. இப்ப பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு நீங்க சாப்பாடு, டெய்லி சாப்பாடு போடணும், கார்னா உங்களுக்கு பெட்ரோல் போடணும், எல்லாமே கட்சியோட செலவு வரவு கணக்குக்கு தான் போகணும். இப்ப அவர் இங்க விவசாயிகளை ராகுல் காந்தி பார்த்துட்டு போகணும், கரண்ட் பில் கட்டணும், கட்சி ஆபீஸ்ல மீட்டிங் நடக்கணும். இப்ப நாளைக்கு கூட ஒரு கட்சி ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன் மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ இது ஏதோ ஒரு காரணத்தை வைத்து வருமான வரி தாக்கல் 5 மாசம், 2 மாசம், 3 மாசம் அப்படிங்கிற ஒரு எதையோ எடுத்து எந்த கணக்கையோ தோண்டி எதிர்காலத்தில் எல்லா கட்சிகளையும் முடக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஜனநாயகம் படுகொலை ஆகி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். அப்போ இதற்கு பாஜக தான் காரணம் நீங்க சொல்றீங்களா? ஏங்க இது என்னங்க கேள்வி? பாஜக தான் காரணம் என்று சொல்கிறீர்களா அப்படின்னா, என்னமோ உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாரும் எங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க. நிஜமே அதானங்க காரணம். அஸ் எ ரிப்போர்ட்டர் உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 45 நாட்கள் நீங்க தாமதமாக தாக்கல் செஞ்சதுனால தானே நாங்க இப்போ முடக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறையினர் சொல்றாங்க. ஆனா நீங்க இப்ப பாஜக காரணம்னு சொல்றீங்களே. பிஜேபி மேல ஏன் அந்த வழி பிரச்சனை எல்லாம் பண்ணல? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பயம். இப்ப இந்த பாண்டு அப்படின்னு எலக்ட்ரல் பாண்ட்ல 11,450 கோடி வசூல் பண்ணிருக்கிறதுல 6,586 கோடி பிஜேபியும் 1,123 கோடி காங்கிரஸும் பண்ணிருக்கு. அதாவது 57%. மிச்ச எல்லா கட்சிகளும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தா என்டிஏன்னு பார்த்தா 70%, 80% மேல போகும். எல்லா கட்சிகளும் சேர்ந்து 40%, பிஜேபி மட்டுமே 60% இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல வந்திருக்கு. இப்ப இந்த பாண்டை எப்படியாவது அவங்க கணக்கை ஒப்படைக்கணும்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு. கோர்ட்ல தீர்ப்பு வந்தோடனே அதற்கு என்ன செய்யறது? இதெல்லாம் பேசுறதுக்கு மீடியாவுக்கு போகணும், பெட்ரோல் போடணும், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சேரணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், சாப்பாடுக்கு வழி செய்யணும், அங்க இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க, ஆபீஸ் பேரருக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் கமிட்டிக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்க டிராவல், போக்குவரத்து எல்லாம் பார்க்கணும். அப்படி என்னால் தேர்தலுக்கு ஒரு நோட்டீஸ் அடிக்க கூட காசு இல்லாம முடியுமா சொல்லுங்க? இப்ப உங்களோட இதுக்கு நான் பேசணும்னா இந்த இன்டர்நெட்டுக்கு நான் பில் பே பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒரு கட்சியை முழுக்க முடக்கணும் அப்படின்னா அவங்களோட பணத்தை முடக்கினால் போதும். அந்த பணத்தை முடக்க உங்களுக்கு சட்டத்துல ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. இப்ப நீங்க யாரோட விஷயத்தை நீங்க எடுத்தாலும் ஏதோ ஒரு ஓட்டைகள், சட்டப்படி அப்படிங்கிறத விட சட்டத்தின் இருக்கிற ஓட்டைகளின்படி இவர்கள் முன்னாடி தடா சட்டம் இருந்தது, யாரை வேணாலும் தூக்கி உள்ள போடலான்னு இருந்தது. இடியில நீங்க யாரை வேணாலும் உள்ள போட்டு அப்புறம் கூட விசாரிக்கலாம் அப்படின்லாம் இருக்கு சில சட்டங்கள். சோ அந்த மாதிரிதான் இப்ப வருமான வரித்துறை, இடி, சிபிஐ, என்ஐஏ எல்லாமே மத்திய அரசின் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு இருக்கிறது என்பது மத்திய அரசுக்கு மட்டும் அவமானம் இல்லை, இந்த நிறுவனங்களுக்கும் நிறுவனத்தில் இருக்கும் நியாயமான மக்களும் இத்தனை வருடங்களாக கட்டி காத்த இந்திய இறையாண்மைக்கும் பெரிய பங்கம் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா அவங்க ஃபேக்டான ஒரு ரீசன் வச்சிருக்காங்களே, 45 நாட்கள் நீங்க தாமதமாக தாக்கல் செஞ்சிருக்கீங்கன்றத ஒரு ஃபேக்டான ஒரு ரீசன் தானே. அது ஆடிட்டரையே அன்னைக்கே நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கே அவங்க நோட்டீஸ் எடுத்து அன்னைக்கே நடவடிக்கை எடுக்காம எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னாடியோ 1.5 மாசம் முன்னாடிதான் நடவடிக்கை எடுக்கணுமா? எலெக்ஷனுக்கு 1.5 மாசம் முன்னாடி ஒரு கட்சியோட பொருளாதாரத்தை முடக்குவது என்பது திட்டமிட்ட சதி செயலாதான் நான் பார்க்கிறேன். இப்போ முடக்குவது நீங்க ஒரு சதி செயல் அப்படின்ட்டு சொல்றீங்க. கட்சிக்கு நிதி அளித்தவர்களின் விவரங்களை வெளியே சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாஜக அரசு வந்ததும் ஒரு சட்டத்தை அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. இப்போ அதை உச்சநீதிமன்றம் அதை ரத்து செஞ்சிருக்காங்க. அவங்க அதை சாத்தியமாக்க ஆக்க முடியாது அப்படின்னும் போது இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதான் சொன்னேன் இல்லையா, மொத்தம் வந்து 11,450 கோடி இருக்கு. இதுல வந்து முக்கியமா இது வந்து பிஜேபி வந்து 6,566 கோடியும், காங்கிரஸ் 1,123 கோடியும், டிஎம்சி 1,093 கோடியும், பிஜு ஜனதா தள் வந்து ஒடிசா 774 கோடியும், டிஎம்கே 617 கோடியும், ஏஏபி 94 கோடியும், என்சிபி 64 கோடியும், ஜேடியு 24 கோடியும், அதர்ஸ் வந்து 1095 கோடியும் தான் வந்திருக்காங்க. அதர்ஸ்ல வந்து இவங்க சிவசேனா அவங்க இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ 1 கோடி ஆர்ஜேடி கூட வந்திருக்கு. ஏஐடிஎம்கே மட்டும் கொஞ்சம் கம்மியா 6 கோடி வாங்கியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஆரம்பத்துல இருந்து வந்து நாங்க இந்த பாண்ட்ல வந்து பணம் வாங்க போறது இல்லை அப்படின்னு அவங்க தீர்மானமா இருந்தாங்க. அதுதான் ஒரே கட்சி அந்த பாண்ட்ல பணம் வாங்காத கட்சி. இப்ப இந்த பாண்டு மூலமா வெளியில வருது அப்படிங்கிறது வந்து நான் இதை 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு வந்து இதை எப்படியாவது நேத்திக்கே ஒரு பேட்டியில நான் சொல்லியிருந்தேன், இதை எப்படியாவது இவங்க முடக்க தான் பார்ப்பாங்க. இந்த செய்திக்கு பதிலா வேறு செய்திகளை கொண்டு வருவாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸ் தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள இந்த பாண்டு விஷயத்தை கையில எடுக்கக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் மேல் ஒரு அஸ்திரத்தை பாய்ச்சி பாக்குறாங்க. இப்ப வந்து இப்ப பேட்டிகள்லாம் பார்க்கலாம். பிவி ஸ்ரீனிவாஸ் யூத் காங்கிரஸ் தலைவர்கள், அப்புறம் காங்கிரஸ் ட்ரெஷரர், பொருளாளர் எல்லாரும் பேட்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய பணம் முறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா நம்மளுக்கு காங்கிரஸ்க்கெல்லாம் தீனி போட முடியாது. மிகப்பெரிய கட்சி, மிக பிரம்மாண்டமான கட்சி. பாரத் ஜோடோ என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு யாத்திரை. அங்க வர மக்களுக்கு சில சமயம் சாப்பாடுலாம் போட வேண்டியிருக்கும். இந்த சமயத்தில் முடக்குவது அப்படிங்கிறது வந்து மிக மிக பலவீனமான ஒரு ஒரு தைரியமான துணிவான செயல் அல்ல. அதுக்கு எதிர்ப்பதமான ஒரு கோழையான செயல். அதான் நான் பாக்குறேன். ஏன்னா எலெக்ஷன்ல நீங்க என்ன பண்ண 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கீங்க. 10 வருஷத்துல நீங்க என்னென்ன செஞ்சீங்க, உங்களால என்னென்ன மாத்த முடிஞ்சது, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேங்கிறீங்களே. 10 வருஷத்துல இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியதுதானே. ஏன் இப்போ அது 15வது வருஷத்துல 11வது வருஷத்துலதான் செய்யணுமா? பெண்களுக்கு 33% அப்படிங்கிறப்ப இந்த 10 வருஷத்துலயே கொண்டு வந்திருக்கலாமே. படக்கு படக்கு படக்குன்னு சட்டத்தை மாத்துறீங்க, ஏன் முடியல? இதே பிரதமர் வந்து இன்னும் பார்லிமெண்ட்ல ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாமே 10 வருஷத்தை ஓட்டியிருக்காரு. இது வந்து இந்திய சரித்திரத்திலே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதலில் ஒரு உச்ச நீதிமன்றம் நம்மளுக்கு மனதுக்கு ஆறுதலாக இதில் வந்து சில கட்சிகள், சில சிறிய கட்சிகளும் மாட்டிக்கொள்ள நேரிடலாம், சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாட்டிக்கொள்ளலாம். இதை வந்து பிஜேபி எப்படி எதிர்கொள்ள போகிறது என தேவையில்லை. அவங்களுக்கு எலக்ட்ரோல் மூலமா தான் பணம் வரணும் இல்ல, அவங்களுக்கு நேரடியா எலெக்ஷனுக்கே டைரக்டா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. டைரக்டா வந்து எலெக்ஷனுக்கே செலவு பண்ணக்கூடிய மக்களும் அவர்களிடம் உண்டு. இருப்பினும் ரத்து செஞ்சிருக்காங்க. ஆனா இதனால யாரு ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபி தான் பாதிக்கப்படும். ஆனால் அவர்கள் காங்கிரஸ் பாதிக்கப்படாதா? பாதிக்கப்படாது. ஏன்னா 1000 கோடி தானே இருக்கு. 1000 கோடிங்கிறது இப்பெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. 12,000 கோடியில ஒரு 1000 கோடி 10% கூட காங்கிரஸ் இல்ல. 60% பிஜேபி வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப 60% பணம் முடக்கம் செய்தாலோ அல்லது பணத்தை பற்றிய விவரம் அறிந்தாலோ, யார் யார் பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்கன்னு விவரம் வந்ததுன்னா, நாளைக்கு அத்தனை கம்பெனிகள், ஈவன் ஷேர் மார்க்கெட்ல கூட சிக்கல்கள் நேரிட வாய்ப்பு உண்டு. மார்ச் 6ஆம் தேதி தான் வந்து இப்ப உச்ச நீதிமன்றமே வந்து நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுதான் அவங்களுக்கு பயம். அந்த பயத்தின் மேல்தான் காங்கிரசின் மேல் பாய்கிறார்கள். ஏதோ என்னைக்கோ நடந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கு தூசி தட்டி எடுத்து, இவங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இது என்னைக்காவது யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு தப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரே ஒரு தப்பு இருக்கு அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா 45 நாள் லேட் ஆயிடுச்சு. அவங்க ஆடிட்டர் ஏதோ லேட்டா பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னோட, சரி அதை எடு, இன்னைக்கு அந்த விஷயத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயாவது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஈவன் மனிதர்கள் என்பவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி தான் வரும். இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் கொடுக்கும், நீங்க 45 நாள் அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைன் பண்ணிட்டு வெளியில வரும். இது வந்து எல்லாரும் இண்டஸ்ட்ரியல் கட்சிகள், அமைப்புகள் எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய சாதாரண வருமான வரி. இது வருமான வரி ஏய்ப்பு இல்லை, வருமான வரி தாமதத்துக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் 9 அக்கௌண்ட் முடக்கி இருக்காங்க. 9 அக்கௌண்ட்லாம் முடக்கிறது அப்படிங்கிறது வந்து, அதுவும் எதிர்கட்சி இத்தனை வருஷமாக 60 ஆண்டு காலமாக ஆளும் கட்சியாக இருந்த கட்சியை முடக்குவது என்பது துணிவான செயல் அல்ல. மக்களை எதிர்கொள்ள பயந்து கொண்டு கட்சிகளை முடக்குவது என்பது மிக பலவீனமான செயலாக பார்க்கிறேன். அவர்கள் கட்சியை முடக்குறாங்க அப்படின்ட்டு சொல்றீங்க, தேர்தல் நேரத்தில் இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ விவசாயிகள்லாம் வந்து இப்போ டெல்லியை நோக்கி சென்று டெல்லி சலோன்னு அவங்கள ஒரு பேரை வச்சு இப்போ போராட்டமானது ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க டெல்லியில. இப்போ திடீர்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு எதிர்கட்சியோட தூண்டுதலா தானே பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
கண்டிப்பா எதிர்க்கட்சியோட தூண்டுதலாவே இருக்கட்டும். இவங்க விவசாயிகளுக்கு வாக்குறுதி குடுத்தாங்களே, அத நிறைவேத்தினாங்களா? இப்போ அவங்க ஒரு 12 கோரிக்கைகள முன் வச்சு தானே போயிருக்காங்க. பழைய கோரிக்கைகளையும் சரியாக நிறைவேற்றவில்லைன்னு தான் போயிருக்காங்க. அவங்க பொறுத்திருந்து எலக்ஷன் முன்னாடி கேட்டா தானங்க பதில் வரும். எலக்ஷனுக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்த அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா அவங்க எலக்ஷனுக்கு அப்புறம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, எதிர்க்கட்சியோட தூண்டுதலாக கூட இருக்கலாமேன்ட்டு. எலக்ஷனுக்கு அப்புறம் திரும்பி இதே கட்சி வருதுன்னு வச்சுங்க. சரி, அங்க வந்து அவங்களே தூண்டுதல் அப்டின்னா, எந்த விதத்துல தூண்டிட்டாங்க? யாராவது காங்கிரஸ் பீப்பிள் அங்க இருக்காங்களா? அவங்க பாரத் ஜோடோல பிஸியா இருக்காங்க. ஏற்கனவே இத முடக்கிட்டாங்க. அவங்க எலக்ஷன் வேலையில பிஸியா இருக்காங்க. வார் ரூம் வேலையில பிஸியா இருக்காங்க. அவங்க மேனிஃபெஸ்டோ தயாரிக்கிறதுல பிஸியா இருக்காங்க. இப்போ போராடவோ, வேற எதுக்கோ டைமே கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு. இவங்க தூண்டி விட்டு இப்ப போராடுற அளவுக்கு ஃபார்மர்ஸ் விவசாயிகள் வந்து அப்படிலாம் காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. விவசாயிகள் என்பது தனிப்பட்ட அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த கட்சி மேல் கடும் அதிருப்தி இருக்கிறது. கடும் அதிருப்தினா பஞ்சாப் விவசாயிகளுக்கு கடும் அதிருப்தி. ஏன்னா, அப்ப வந்து என்னென்னமோ செஞ்சுட்டாங்க. தஞ்சாவூர் விவசாயிகள் கூட போய் சட்டை இல்லாத போராட்டங்கள்லாம் டெல்லியில பண்ணாங்க. ஆனா, இவங்க என்ன பண்ணாங்க, ஹரியானால உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியாது. நீங்க மீடியால தான் இருக்கீங்க. ஹரியானால 6,00,000 விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. அதுல லிபர்டி தமிழ்ல ஏதாவது அந்த பேட்டி வந்துதா நம்மளுக்கு? வராது. செய்திகளே வராது. இன்னைக்கு என்னென்ன போராட்டம் நடக்குது? பீகார்ல டீச்சர்ஸ் போராடுறாங்க தெரியுமா? லட்சக்கணக்கான டீச்சர்ஸ். டார்ச் வச்சு பாத்தீங்களா நியூஸு? நியூஸே பார்த்திருக்க மாட்டீங்க. லட்சக்கணக்கான பெண்கள், முக்கியமா ஆசிரியைகள், ஆண் ஆசிரியர்கள் பீகார்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசை எதிர்த்து, மாநில அரசை எதிர்த்து அல்ல, மத்திய அரசை எதிர்த்து. இது உங்களுக்கு தெரியாது. விவசாயிகள் போராட்டங்களும் சில இடங்கள்ல அந்த பேரிகேடு, கண்ணீர் புகை குண்டுகள் தான் தெரியுமே தவிர்த்து பல விஷயங்கள் வெளியில வரதில்ல. அவங்க வந்து ஆணி போட்டு வச்சிருக்காங்க. ட்ரோன்ல வந்து பன்னீர் புகை குண்டு போட்டு அத வெறும் பட்டத்தால அறுக்குறாங்க. பாவம்ல அந்த விவசாயிகள். அப்புறம் விவசாயிகளோட போட்டோக்கள வச்சு அவங்களோட டூல் கிட் அப்படின்னு அவங்கள கேவலப்படுத்துறாங்க. அவங்க கட்சி தலைவர்களோட இருக்கிற போட்டோ பார்த்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த விவசாயிகள் அப்படிங்கிறாங்க. அந்த பஞ்சாப் விவசாயிகள் காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும் யாருக்கும் ஆதரவு தரமாட்டார்கள். அவர்கள் தங்கள் உரிமைக்கு மட்டுமே போராடுவார்கள். 12% ஜிஎஸ்டி எல்லா விவசாய பொருட்களுக்கும் வந்துருச்சு. இத்தனை வருஷம் விவசாயிகளுக்கு டாக்ஸ் என்பதே இல்லாம இருந்தது. இப்ப சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் டாக்ஸ் இல்லாம இருக்கே தவிர்த்து, அவங்க வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க. அப்படிங்கும்பொழுது, இதுக்கு போராட்டம் பண்ணாம என்ன வந்து சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? ஒரு ஒரு விவசாயம்ங்கிறது இந்த இந்திய நாட்டின் இன்றைக்கும் முதுகெலும்பு. நீங்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் பயணம் செஞ்சிருக்கேன். அப்பதான் விவசாயம்னா என்னன்னு தெரியும். இந்த பக்கம் மணிப்பூர்ல இருந்து நிறைய மாநிலங்களுக்கு நான் பர்சனலா பயணம் செஞ்சிருக்கேன். உத்தரகாண்ட் கூட பயணம் செஞ்சிருக்கேன். விவசாயம் தான் நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு. விவசாயிகளை பகைத்துக் கொண்ட எந்த கட்சியும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நம்மளுக்கு சாப்பாடு போடுறவங்க. அவங்க ஒரு மினிமம் பிரைஸ் கேட்கறாங்க. அவங்களுக்கு முன்னாடி போராடின கோரிக்கைகளை கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி 6,00,000 பேர் போராடி இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு விவசாயிகளுக்கு சார்பா எத்தனை பெண்கள் ரோட்ல இறங்கியிருக்காங்க சொல்லுங்க? நம்ம தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா, டிஎம்கேக்கு ஆதரவா மீடியா செயல்படுதுங்கிறோமே, எத்தனை பெண்கள் உங்களுக்கு நீங்க ஒரு மீடியா பர்சன் தான். எத்தனை பெண்கள் விவசாயிகளுக்கு ஆதரவா இன்னைக்கு போராட்டத்துல இறங்கியிருக்காங்க? ஒரு சின்ன விஷயம் கூட வருது. இன்னைக்கு வந்து மணிப்பூர் நிலவரத்துல போராட்டங்கள் நடக்குது. ஏன் மணிப்பூர் செய்திகள் அப்படியே அமுங்கி போச்சு? இன்னைக்கு எத்தனை இடத்துல போராட்டங்கள் நடக்குது? எந்த செய்தியும் ஏன் மீடியாவில் பேசப்படவில்லை? பரபரன்னு இன்னும் பிரேக்கிங் நியூஸ்ன்னு ஜெய் ஸ்ரீராமுக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அயோத்திக்கு லைவ் போட்ட இதே மீடியா ஏன் சன் நியூஸ் முதற்கொண்டு அயோத்திக்கு லைவ் போட்டாங்க? கோயிலுக்கு லைவ் போடுறது முக்கியமா? இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம ஒருத்தவன் போராடிட்டு இருக்கான். அவனுக்கு ஆதரவா பெண்கள் போராடுறாங்க. ஆசிரியர்கள் ரோட்ல நின்னு ஆசிரியர்கள் கல்வி கொடுக்கிற ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. நியாயம் கேட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் நியூஸ் இல்லையா? பொதுமக்கள் ரோடுக்கு வந்து இறங்கிட்டாங்க. இத்தனை மீடியாக்களும் ஒதுக்கப்படுவார்கள். அது நீங்க எவ்வளவு பெரிய மீடியாவா இருந்தாலும் ஒவ்வொரு மீடியாக்களாக அவர்கள் ஆதரவு மீடியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசினஸ் இழந்து அவங்களுக்கு வெறும் அரசாங்க விளம்பரம் தான் வரும். பொதுமக்கள் பார்வைக்கு எதுவுமே வரப்போறது. பிடிஐ, ஏஎன்ஐ தான் நம்ம ரொம்ப ட்ரஸ்டபிள் ரிசோர்ஸா நம்ம வச்சிருந்தோம். இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏஎன்ஐ என்ன பண்ணாங்க? விவசாய போராட்டத்தினால டிராபிக் எப்படி பாதிக்குதுன்னு போய் பேட்டி எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்களா இல்லையா? எல்லாத்திலையும் அரசியல்ங்கிற மீடியாக்கள் இன்னைக்கு முன்னாடி நம்ம என்டிடிவி பார்த்தோமா இல்லையா? எல்லாத்துக்கும் என்டிடிவி பார்ப்போமா இல்லையா? இப்ப என்டிடிவி நம்ம என்னைக்காவது தொடரோமா? அப்புறம் CNN 18 ஒண்ணு இருக்கு. முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் CNN பார்ப்போம். அது 18க்கு போனப்புறம் என்னாச்சு? தொடரோமா?
தொடவே மாட்டோம். ஏன் தொடறது இல்ல? எல்லாரையும் கேளுங்க. அவங்க ஆதரவு கட்சியே கேளுங்க. இந்தியா டுடே தவிர்த்து எதுவும் பார்க்க மாட்டாங்க. பிபிசி, இந்தியா டுடே தான் பார்ப்பாங்க. இப்ப பத்திரிக்கைகள் எது படிக்கிறீங்க? வயர் படிப்போம். வியோன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அது பார்க்குறோம். சப்ரஜங் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த மீடியா எழுத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் தான் பார்க்குறோமே தவிர்த்து, அவங்க ஆதரவு ஜிங்ஜாங் அடிக்கிற எந்த மீடியாவும் நம்ம பார்ப்போமா? இப்ப நடுத்தரமாக நம்ம நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா, எந்த சேனலுமே நம்மளுக்கு இல்ல. மக்களின் போராட்டத்தை மக்களுக்காக, மக்களுக்கு ஒளிபரப்பக்கூடிய சேனல்கள் இல்லவே இல்லை. முக்கியமாக காங்கிரஸ் சார்பா ஒரு சேனலும் செயல்படவில்லை என்பதுதான் மிக கொடுமையான நிஜம். ஈவன் தமிழ்நாட்டுல கூட காங்கிரஸ்க்கு சார்பா எந்த சேனலும் இல்ல. இதுதான் இருக்கு. ஈவன் கர்நாடகால கூட எனக்கு காங்கிரஸ் செய்திகள் கம்மியா தான் வருது. நான் கர்நாடகால தான் இருக்கேன். கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி தான். இருந்தாலும் எல்லா மீடியாக்களும் ஒன்று பயந்தோ, இல்ல அரசு விளம்பரத்துக்காகவோ, இல்லாவிடில் எதுக்கு வம்பு என்று ஒதுங்கிக் கொண்டோ எந்த மக்கள் போராட்டத்தையும் வெளியிடவில்லை. இல்லாட்டி மணிப்பூரோட செய்திகள் ஏங்க மணிப்பூருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பாலஸ்தீனத்துல போய் செய்தி எடுக்கிறாங்க, இஸ்ரேல போய் செய்தி எடுக்கிறாங்க, அபுதாபியில போய் செய்தி எடுக்கிறாங்க. அபுதாபியில வந்து பிரதமர் வந்து நம்ம பிரதமர் தான் இப்ப தர்மகர்த்தா மாரி கோயில் கோயில அறநிலையத்துறை அமைச்சர்மாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் கூட இந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் போய் நான் பார்த்தது இல்லை. தர்மகர்த்தா கூட இந்த அளவுக்கு கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணி நான் பார்த்தது இல்லை. நம்ம பிரதமர் வந்து பூஜை செஞ்சு பிராண பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிரதமரோட வேலை கல்வி கொடுக்கிறது, வேலை வாய்ப்பு கொடுப்பது, அனைத்து மத மக்களுக்கும் சட்டப்படி அவர்களுக்கான உரிமைகளை காப்பது. இல்ல வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டுருக்காங்கன்ற ஒரு மரியாதைக்காக தானே இப்போ அபுதாபி சென்றிருக்காரு. அபுதாபியில கட்டின கோயில் இந்து கோயிலா? அது தெரியுமா உங்களுக்கு? அது என்ன கோயில்? சுவாமி நாராயண் கோயில். சுவாமி நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து குஜராத்ல அந்த அமைப்பை தொடங்கினார். அவங்க வந்து நாராயணன் அப்படின்னா விஷ்ணு அவதாரம். விஷ்ணு அவதாரத்தை கொண்டாடுவாங்க. அது அவங்க வைஷ்ணவாஸ் அப்படிங்கிறவங்க 1940 50 எனக்கு சரியா நினைவில்லை. ஐ திங்க் குஜராத்ல இருக்கிறவர் ஒரு வழக்கு போட்டாரு. என்ன வழக்கு போட்டாரு அப்படின்னா, அவங்க வந்து தலித்துகளை சுவாமி நாராயணன் கோயிலுக்குள் விடவில்லை. பீஷ்மன் நினைக்கிறேன் ஒரு பேரு, பீஷ்ம குரு அப்படின்னு நினைக்கிறேன். குஜராத்ல இருக்க பீஷ்ம குரு தலித்துகளை சுவாமி நாராயணன் கோயிலுக்குள் விடுவதில்லைன்னு ஒரு வழக்கு போட்டாரு. அப்ப சுவாமி நாராயணன் கோயில் இதே அபுதாபியில திறந்த கோயிலோட நிர்வாகம் என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா கோர்ட்ல? நாங்க இந்துக்களே இல்ல, நாங்க இந்து கோயிலே கிடையாது, நாங்கள் தனி அமைப்பு. இஸ்கான் இருக்கு பாத்தீங்களா, இஸ்கான் அமைப்பு இந்த அமைப்புன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க போய் கம்பல்சரி நீங்க ராமாவை கும்புறீங்க, கிருஷ்ணாவை கும்புறீங்க, அதனால இந்த அமைப்பு நீங்களா சொன்னாதான் உண்டு. அவங்க வந்து நாங்க இந்த அமைப்புல எல்லாரையும் ஏத்துப்போம், வெளிநாட்டுக்காரர்களும் இருப்பாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதே போல் சுவாமிநாராயணன் என்ன சொல்றாங்க, இங்க பசவப்பா அப்படிங்கிற அமைப்பு கூட நாங்க இந்த அமைப்பு இல்ல, லிங்காயத் அப்படிங்கிறவங்க கூட சில சமயம் சொல்லுவாங்க, நாங்க எங்களோட மதம் தனி மதம் அப்படிம்பாங்க. அதே போல் சுவாமிநாராயண் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையும் எங்களதும் தனி மதம், நாங்கள் இங்கு தலித்துகளை அனுமதிக்கவே முடியாதுன்னு சொன்ன கோயில் தான் அது. நம்ம பிரதமர் போயிருக்காருனாலே அதுக்கு பின்னாடி சிறுபான்மையினரை தலித்து மக்களை ஒதுக்கக்கூடிய வரலாறு அந்த இடத்துக்கு இருக்கும். அவங்கதான் இப்ப அபுதாபியில கோயில் கட்டியிருக்காங்க. அது தனிப்பட்ட அமைப்பு கொட்டின கோவிலை தவிர அதுக்கு அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுவும் இல்லாம சிறுபான்மையினர் பெரும்பான்மையினராக இருக்கும் நாடு அது. அதாவது முஸ்லிம் பெரும்பான்மையினராக இருக்கும் நாடு. அவங்க இப்பதான் செக்குலரிசம் வழிக்கு வந்திருக்காங்க. செக்குலரிசம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, எல்லா மதங்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு கோட்பாடு. அதாவது காங்கிரஸ் உடைய கோட்பாடு. அந்த கோட்பாடுக்கு அவங்க மாறி இந்து கோயில்களை இப்பதான் அனுமதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. 1947 இருந்து காந்தியும் நேருவும் வல்லபாய் பட்டேலும் எல்லாரும் சொல்லக்கூடிய சுபாஷ் சந்திர போஸும் எல்லாரும் போற்றி வழங்கிய செக்குலரிசம் தழுவிய நாடுதான் இந்தியா. இங்கு மசூதியை இடித்துவிட்டு மக்களோடு கொண்டாடிய ஒரு பிரதமர் மசூதிகள் அதிகம் உள்ள மசூதிகளை வழிபடும் நாட்டில் இடம் கொடுத்து கட்டிய கோயிலை திறக்கிறார். இந்த பிரதமரை வச்சு அவங்க ஒரு கோயிலை திறக்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட பதில் என்ன? உன் மனசு எப்படி இருக்கு பாரு, நீ எங்க மசூதியை இடிச்ச, நாங்க உன்னை அன்பால வென்றிருக்கோம். நாங்க முஸ்லிம் தான், நீ இந்து, வெறி பிடிச்சி மசூதியை இடிச்சாலும் நாங்கள் அன்பால் எங்கள் ஊரில் கோயில் கட்டி, அதுவும் அந்த கோயிலோட பின்னணி அவங்க தெரிஞ்சிருந்தா அதை அனுமதிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியும். கோயில் கட்டி உங்களையே தடக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய சரியான அடியாக நான் கருதுகிறேன். கோயில்ங்கிறது
தனி. அதுல நீங்க வரக்கூடாது. அதுல வந்து அரசியல் வியாபாரம் செய்யக்கூடாது. முக்கியமாக பெரும்பான்மை மக்கள் செய்யக்கூடாது. அபுதாபியே வந்து கோயில் மஸ்ஜித் கட்டினாலும் நான் உங்களுக்கு கோயில் கட்டி தரேன்னு வரக்கூடிய முஸ்லிம் நாடுகளே மாறும்போது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் முஸ்லிம் நாடுகள் வந்து தீவிர மதப்பற்று உள்ளவர். அவர்களே மாறிக்கொண்டு இருக்கிறப்போ ஒரு செக்குலர் நாடு எப்படி மதப்பற்றுக்கு மாறுவீங்க? முன்னேறி தானங்க போனோம். பாஜக ஆட்சியில ஏங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம் நம்ம? என்னைக்கு மதம் உள்ளவர் தான் நம்ம அன்னைக்கு ஆப்கானா மாறிடுவோம், பாகிஸ்தானா மாறிடுவோம். யாராவது ஆப்கானா மாறும் உங்களுக்கு சொல்லுங்க. ஆப்கானா மாறது நீங்க எப்போதும் முக்காடு போட்டுட்டு தான் நீங்க வெளியில நுழையணும் அப்படின்னு ஒரு பெண்ணா நீங்க சொன்னா ஒத்துப்பீங்களா மாட்டுவீங்களா? அத்தனை பெண்களுக்கும் இங்க நேரும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் வகுப்பு எடுப்பதே பொட்டு வைத்தால் என்ன சயின்டிபிக், தாலி கட்டினா என்ன சயின்டிபிக், தாலி கட்டுறது கட்டாது ஏன் இஷ்டம், நான் கட்டியிருக்கேன். ஆனா என்னோட இஷ்டப்படி கட்டுவேன். ஆர்எஸ்எஸ் வந்து இதெல்லாம் வற்புறுத்த கூடாது எனக்கு. நாளைக்கு நம்ம பெண்களை அடிமைப்படுத்துவதும் கலாச்சாரம் சொல்லி நம்மளை பின்பக்கம் கொண்டு போவதும் நம் முன்னேற பாதைக்கு நான் இது வந்து இந்த ஒரு இந்து ஒரு சொல்ல கஷ்டமா இருக்கு. முஸ்லிம் தீவிரவாதம் என்பது இந்தியாவில் இப்பொழுது நின்று போய்விட்டது. இந்து தீவிரவாதம் அதற்கு பதிலாக பல மடங்கு பெருகியிருக்கு. வருத்தத்தோடு நான் இதை பதிவு செய்கிறேன். மிக மிக வருத்தத்தோடு. எனக்கு இந்துங்கிற பேரே கெட்ட பேர் ஆயிட்டு. நாளைக்கு வந்து நான் ஒரு படம் எடுக்கலாம். எதனால் என்றால் புயிஸ் கிருத்திகா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஏர்போர்ட்ல ஒரு செக்யூரிட்டி எல்லாம் இந்து மத நாட்டுல இருந்து வரீங்களா? உங்க நாட்டுல தீவிரவாதம் அதிகமாச்சே, இந்து தீவிரம் அதிகமாச்சே, நீங்க எல்லாம் வந்து அடுத்த மதத்தை மதிக்க மாட்டீங்களாமே, நீங்க அடுத்த மதத்தை ஒரு கோஷம் சொல்லி துன்புறுத்துவீங்களாமே, இல்லாட்டி புண்படுத்துவீங்களாமே அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு எவ்வளவு அசிங்கம். அதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதை வந்து மத்திய அரசு செய்யலாமா? அரசுங்கிறது எல்லா மக்களுக்குமான அரசு இல்லையா? எங்க போகுது நாடுன்னு எனக்கு தெரியல. ஆனா மக்கள் இப்போ வீழ்ச்சி காட்டி இன்னைக்குமே வாய்ப்பு இல்லாம போயிடும். உங்க கருத்துக்களுக்கும் உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.